வைகாசி மாதம் ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சாதாரண மாதமாக இருக்கப் போவதில்லை. சில ராசிக்காரர்களுக்கு பணத்தடை, சிலருக்கு உறவில் பிரச்சனை, இன்னும் சிலருக்கு வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட வெடிப்பு காத்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் சனி, ராகு, குரு கிரகங்களின் நிலை சில ராசிகளின் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை உருவாக்கப் போகிறது. நீங்கள் எந்த ராசி என்று இந்த காணொளியை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். ஏனென்றால் மாத இறுதியில் யாருடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை ஜோதிட கணிப்புகள் மிகவும் தெளிவாக காட்டுகின்றன. மேலும் இந்த மாதத்தில் எந்த பரிகாரம் செய்தால் நின்றுபோன அதிர்ஷ்டம் திறக்கும் என்பதையும் கடைசியில் சொல்லப் போகிறேன். குறிப்பாக ஒரு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மறைந்திருந்த யோகம் திடீரென்று திறக்கப் போகிறது. அந்த ராசி உங்கள் ராசியா இல்லையா என்பதை இப்போது பார்க்கலாம். மேஷம். வைகாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்வதால் குடும்பம், சொத்து, பணவரவு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆனால் 12ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை இருப்பதால் மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் அன்னெசசரி செலவுகள் அதிகரிக்கலாம். செவ்வாய் 4ஆம் பார்வை காரணமாக வீட்டில் கோபம் மற்றும் ஆர்கியூமெண்ட்ஸ் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் சக்தி கிடைத்தாலும் உடல் நலத்தில் பாடி ஹீட் மற்றும் பிபி கவனம் தேவை. பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகன் கோவிலில் சிவப்பு சந்தனம் சமர்ப்பித்து அங்காரக கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் செவ்வாய் ஹோரையில் நெய் தீபம் ஏற்றினால் செவ்வாய் தோஷம் குறையும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே குரு சஞ்சாரம் நடைபெறுவதால் வாழ்க்கையில் புதிய தொடக்கங்கள் உருவாகும். ஆனால் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ரிலேஷன்ஷிப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் இமோஷனல் டிஸ்டன்ஸ் உருவாகலாம். சுக்கிரன் பலமாக இருந்தாலும் ராகு 11ஆம் இடத்தில் இருப்பதால் அன்எக்ஸ்பெக்டட் ஆசைகள் மற்றும் அன்னெசசரி லக்ஷுரி எக்ஸ்பென்ஸ் அதிகரிக்கும். சனி 10ஆம் இட பார்வை காரணமாக தொழிலில் மெதுவான வளர்ச்சி இருக்கும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வெள்ளை மலர் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர ஹோரையில் நெய் தீபம் ஏற்றினால் சுக்கிர பலம் அதிகரிக்கும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இட குரு சஞ்சாரம் காரணமாக மனக்குழப்பம், ஸ்பிரிச்சுவல் திங்கிங் மற்றும் வெளிநாட்டு யோசனைகள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் பார்வை இருப்பதால் இம்பேஷன்ஸ் அதிகமாகும். சனி 9ஆம் இடத்தில் இருப்பதால் டிலேட் லக் மற்றும் தந்தை தொடர்பான கவலைகள் உருவாகலாம். புதன் சூரியனுடன் இணைவதால் கம்யூனிகேஷன் மூலம் பெரிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கூட அதிகரிக்கும். பரிகாரமாக புதன்கிழமை விநாயகர் கோவிலில் அருகம்புல் மாலை சமர்ப்பித்து புத பகவான் காயத்ரி சொல்ல வேண்டும். பச்சை பயிறு தானம் செய்வது நல்ல பலன் தரும். கடகம். கடக ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் லாங் டர்ம் ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் 8ஆம் இடத்தில் சனி பார்வை காரணமாக ஹிடன் ஸ்ட்ரெஸ் மற்றும் இமோஷனல் பிரஷர் இருக்கும். சந்திரன் பலவீனமாகும் நாட்களில் லோன்லினஸ் அதிகரிக்கலாம். ராகு 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தை அல்லது குரு தொடர்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் காதல் மற்றும் பணவரவு மாத இறுதியில் மேம்படும். பரிகாரமாக திங்கட்கிழமை சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து சந்திர காயத்ரி சொல்ல வேண்டும். வெள்ளை அரிசி தானம் செய்தால் சந்திர பலம் உயரும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் நடைபெறுவதால் தொழில் உயர்வு, பதவி மற்றும் பப்ளிக் இமேஜ் அதிகரிக்கும். ஆனால் 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் இமோஷனல் டிஸ்டன்ஸ் மற்றும் டிலே உருவாகலாம். சூரியன் பலமாக இருப்பதால் லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகரிக்கும். ஆனால் செவ்வாய் பார்வை காரணமாக ஈகோ கிளாஷ் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதால் ஹிடன் எனிமீஸ் மற்றும் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரெஸ் கவனிக்க வேண்டும். பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்து கோதுமை தானம் செய்ய வேண்டும். காலை சூரிய உதயத்தில் அர்க்கியம் கொடுத்தால் சூரிய பலம் உயரும். கன்னி. கன்னி ராசிக்கு 9ஆம் இட குரு சஞ்சாரம் காரணமாக டிலேட் லக் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். ஆனால் 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வேலைப்பளு மற்றும் ஹெல்த் ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும். புதன் கேதுவுடன் தொடர்பு பெறுவதால் ஓவர் திங்கிங் மற்றும் மென்டல் எக்ஸாஷன் உருவாகலாம். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் ரிலேஷன்ஷிப் கன்ஃபியூஷன் இருக்கும்.
பரிகாரமாக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து மஞ்சள் உடை அணிய வேண்டும். விஷ்ணு சாஸ்திரநாமம் கேட்பதும் குரு பலத்தை அதிகரிக்கும். துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இட குரு சஞ்சாரம் காரணமாக சடன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஹிடன் ஃபியர் மற்றும் ஃபைனான்ஷியல் ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கும். சனி 5ஆம் இடத்தில் இருப்பதால் காதல் மற்றும் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் உருவாகலாம். ராகு 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்லும் சக்தி கிடைக்கும். ஆனால் உடல் நலத்தில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் கவனிக்க வேண்டும். சுக்கிரன் பலம் காரணமாக ஆர்டிஸ்டிக்கில் இருப்பவர்களுக்கு growth இருக்கும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இட குரு சஞ்சாரம் காரணமாக ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மற்றும் பார்ட்னர்ஷிப் முக்கியமாகும். ஆனால் 4ஆம் இடத்தில் சனி இருப்பதால் மன அமைதி குறையலாம். செவ்வாய் மற்றும் கேது தாக்கம் காரணமாக ஆங்கர் இஷ்யூ அதிகரிக்கும். ராகு 5ஆம் இடத்தில் இருப்பதால் காதல் வாழ்க்கையில் கன்ஃபியூஷன் மற்றும் அன்எக்ஸ்பெக்டட் அட்ராக்ஷன் உருவாகலாம். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்ய வேண்டும். சிவப்பு பருப்பு தானம் நல்ல பலன் தரும். தனுசு தனுசு ராசிக்கு 6ஆம் இட குரு சஞ்சாரம் காரணமாக எதிரிகளை வெல்லும் சக்தி கிடைக்கும். ஆனால் ஹெல்த் ரிலேட்டட் லேசினஸ் மற்றும் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கவனம் தேவை. சனி 4ஆம் இடத்தில் இருப்பதால் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் மற்றும் சொத்து டிலே இருக்கும். சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கலாம். ராகு 4ஆம் பார்வை காரணமாக மன அமைதி குறைய வாய்ப்பு உள்ளது. பரிகாரமாக வியாழக்கிழமை குரு ஸ்தோத்திரம் சொல்லி மஞ்சள் கடலை தானம் செய்ய வேண்டும். மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் நடைபெறுவதால் புத்திர பாக்கியம், கிரியேட்டிவிட்டி மற்றும் டிலேட் லக் திறக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் மனசோர்வு, வேலை அழுத்தம் மற்றும் லோன்லினஸ் அதிகரிக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதால் ஃபேமிலி ஆர்குமெண்ட்ஸ் உருவாகலாம். ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதால் சடன் டிராவல் மற்றும் கம்யூனிகேஷன் மூலம் வாய்ப்புகள் கிடைக்கும். பரிகாரமாக சனிக்கிழமை சனி கவசம் பாராயணம் செய்து கருப்பு எள் தீபம் ஏற்ற வேண்டும். காகங்களுக்கு உணவு வைப்பது முக்கிய பரிகாரம். கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு இருப்பதால் வீடு, வாகனம் மற்றும் குடும்ப ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனால் ஜென்ம ராசியில் சனி இருப்பதால் எமோஷனல் டிட்டாச்மெண்ட் மற்றும் ஓவர் திங்கிங் அதிகரிக்கும். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் ஃபேமிலி ஸ்பீச் இஷ்யூ மற்றும் ஃபைனான்ஷியல் இம்பேலன்ஸ் வரலாம். சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் கரேஜ் அதிகரிக்கும். பரிகாரமாக சனிக்கிழமை பெருமாள் கோவிலில் துளசி மாலை சமர்ப்பித்து விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்க வேண்டும். நீல நிற உடை அணிவது நல்ல பலன் தரும். மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இட குரு சஞ்சாரம் காரணமாக முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் 12ஆம் இடத்தில் சனி இருப்பதால் ஹிடன் ஸ்ட்ரெஸ், ஐசோலேஷன் ஃபீலிங் மற்றும் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் உருவாகலாம். கேது 7ஆம் இடத்தில் இருப்பதால் ரிலேஷன்ஷிப் டிட்டாச்மெண்ட் வரலாம். சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் ஆர்டிஸ்டிக் மற்றும் ஸ்பிரிச்சுவல் growth இருக்கும். பரிகாரமாக வியாழக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஓம் நமோ நாராயணாய 108 முறை சொல்லினால் குரு அருள் அதிகரிக்கும்.